உங்க அரசனுடைய அந்த விஸ்வரூபத்தை நீங்க பாப்பீங்க. ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாய் வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அமைச்சர்லாம் வெளிநாடு ஓடுறாங்க, இதுக்கப்புறம் தான் என்னோட முகத்தை பாப்பீங்க நீங்க. கேட்காத ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது, அவர் என்ன பேசினாருன்னு தெரியாது. என்ன நீங்க தொடர்ந்து அமைச்சர்கள், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எந்த இடத்துல போகக்கூடாதோ அங்க தொடர்ந்து போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சிரமங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு, அவங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு இன்னைக்கு இதெல்லாம் கடந்து முதலமைச்சரும் அதை செய்யும் பொழுது இந்த ஆட்சி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழத்தான் செய்கிறது. ஒரு சென்சிட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பத்தி அதிகமாக சொல்ல விரும்பல, ஏன்னா விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளா அது பேசாம இருக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அமைச்சர்லாம் வெளிநாடு ஓடுறாங்க, இதுக்கப்புறம் தான் என்னோட முகத்தை பாப்பீங்க நீங்க. அது சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? நான்